முக்கிய செய்தி: 3 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் தமிழக சட்டப்பேரவை கூடியிருக்கிறது. மூன்று நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று தமிழக சட்டப்பேரவை மீண்டும் கூடியிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். சாமுவேல், சொல்லுங்கள். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை மீதான மானிய கோரிக்கையான விவாதம் இன்று சட்டப்பேரவையில் நடைபெற இருக்கும் நிலையில் எத்தகைய அறிவிப்புகள் இது குறித்து வெளியிடப்பட வாய்ப்பிருக்கிறது? இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகம் மற்றும் கட்டுப்பாடுகள் பொதுப்பணித்துறை சார்பில் ஆகியவற்றின் மீதான மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் இன்றைய தினம் நடைபெறவிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் புதிய அறிவிப்புகள் ஆனது வெளியாக உள்ளது. குறிப்பாக 3 நாட்கள் விடுமுறைக்கு பிற்பாடு இன்றைய தினம் அதாவது சட்டப்பேரவை சரியாக 9:30 மணி அளவில் துவங்கிய நிலையில் கேள்வி நேரத்துடன் இந்த சட்டப்பேரவையானது துவங்கியிருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளில் முக்கிய பிரச்சனைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் அளித்தார்கள். இதைத் தொடர்ந்து இன்றைய சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதமும் தொடங்குவதற்கு முன்பதாக அதிமுக சார்பாக கவன ஈர்ப்பு தீர்மானமானது குறித்து விவாதிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காவிரி வைகை குண்டாறு அதாவது இணைப்பு கால்வாய் திட்டம் பணிகள் விரைந்து முடிக்க வேண்டும் என்றும், அதே போல அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் விஜயபாஸ்கர் கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது விவாதிக்க வேண்டும் எனவும் மனு அளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலளிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுருக துறை பொதுப்பணித்துறை அமைச்சர் மீது விவாதமானது மானிய கோரிக்கை மீதான விவாதமானது இன்றைய தினம் நடைபெறுகிறது. அதுக்கு அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் இந்த துறையில் சார்ந்து புதிய அறிவிப்புகளையும் இந்த தினம் அவர் வெளியிட இருக்கிறார். கடந்த வெள்ளிக்கிழமை மதுரை உசிலம்பட்டி காவலர் கொலை செய்தது தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் முறையாக கொடுத்தால் மட்டுமே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் அவை முன்னவர் துரைமுருகன் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு விவாதமானது எடுத்துக் கொள்ளப்படாமல் அன்றைய தினம் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைய தினம் சட்டப்பேரவையிலிருந்து அவர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அன்றைய தினம் சட்டப்பேரவையிலிருந்து அவர்கள் வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவு தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் அதிமுக சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு முன்பதாக முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக இந்த கவன ஈர்ப்பு தீர்மானமும் கொண்டு வரப்பட வேண்டும் என முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானமும் இன்றைய தினம் கொண்டு வரப்படும். அதே போல இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய மானிய கோரிக்கை மீதான சிறு துறைமுகம் மற்றும் நெடுஞ்சாலை துறை மற்றும் பொதுப்பணித்துறை மீதான புதிய அறிவிப்புகளும் இன்றைய தினம் வெளியாகப்படும் எனவும் இருக்கிறது. குறிப்பிடத்தக்கது கனகதரா. இன்றைய தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சாமுவேல்.